ஹாய்ங்க. நான் கிருத்திகா. கிருத்தி ஷூயிங் கார்னர்ல இருந்து. நம்ம சேனல்ல பிகினர்ஸ்க்கு புரியிற மாரி ஈஸியா டெய்லரிங் கத்துக் குடுத்துட்டுருக்கோங்க. நம்ம சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சுடி வந்து எப்படி மெஷர்மென்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நம்ம கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள ஒரு நாட்ச் போட்டிருப்போம். அதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்சோட 1 இன்ச்சை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் திருப்பி 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். ஓரமாக வந்து தையல் போட்டுட்டே வாங்க. அந்த கடைசி வரை தையல் போட்டுட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சைடு வரும்போது கரெக்டாக அந்த நார்ச்சோட வந்து நம்ம மடிச்சிருக்கணும். இப்போ நம்ம பின்னாடி பேக் சைடில் வந்து 2 டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு சென்டர் லைன்ல இருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வரும்போது அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட் டாட்டும் 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்ட் வரும்போது அப்படியே ஷார்ப்பாக பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி மடிச்சடிக்கணும்னு பார்க்கலாங்க. இப்போ ஸ்லீவ்க்கு வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் கிளாத் பத்தாமல் இருக்கு, அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்ல பக்கத்தையும் வச்சு ஃபர்ஸ்ட் சைடு வந்து ஜாயின் போட்டுக்கோங்க. அப்போ அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதே மாதிரி அடுத்த சைடுக்கும் இப்போ இது வந்து கீழே கிளாத் வச்சு அடிங்க. இதுவும் நல்ல பக்கமும் வச்சு அடிச்சுட்டு மேலே படிமான தையல் வந்து போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு இந்த பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து கீழே வச்சு ஜாயின் பண்ண மேலே கீழே ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ரைட் ஸ்லீவும் லெஃப்ட் ஸ்லீவும் மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ இந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து ஜாயின் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து கரெக்ட் பண்ணி இந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் போட்ட ஷீட்டை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ ஸ்லீவ் எப்படி மடிச்சு அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் எதுன்னு சொல்லி ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிக்கோங்க. எஃப்னு போட்டு மார்க் பண்ணிட்டு அந்த எஃப் போட்ட சைடில் ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் இதுலேயும் வந்து 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்சை வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. 2 ஸ்லீவ்லேயும் எஃப்னு போட்ட சைடு வந்து ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி நார்மலாக தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, 1.5 இன்ச்சில் ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் அடிச்சிட்டோம். திருப்பி அந்த 1 இன்ச்சை பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தையல் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம், தையலை பிரித்து விட்டுட்டு ஹெம்மிங் பண்ண போகிறோம். அதனால பெரிய தையல் வச்சுட்டு திருப்பி நார்ச்சஸோட மடித்து தையல் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் பார்ட் முடிஞ்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ டாட் வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ரைட் லெஃப்ட் மாறாமல் இருக்க இந்த கிளாத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி 2 சைடும் ராங் ஏதாவது அடையாளம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிங்க. அப்போ தான் ரைட் லெஃப்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த டாட் மார்க் பண்ணதை இன்னொரு கிளாத்தில் அப்படியே அது மேலேயே வச்சு டேப் பண்ணிங்கன்னா இதில் மார்க் பண்ண அச்சு வந்து அந்த சைடு விழுந்துடும். நீங்கள் அதை வச்சு அதுலேயும் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. இப்போ இன்ட்டு போட்ட சைடு இப்போ ஏதாவது மார்க் பண்ணியிருப்பீங்களா, நான் ராங்குன்னு போட்டிருக்கேன், அந்த 2 சைடுமே ராங் போட்ட சைடு வந்து டாட் பிடிக்கணும். அப்போ தான் வந்து ரைட் லெஃப்ட் மாறாமல் வரும். இப்போ சென்ட்ரு வந்து டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சென்ட்ரு டாட்டை அந்த ஹைட் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அது வரையிலும் ஷார்ப்பாக கொண்டு வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ எப்படி பேக் டாட் வந்து பிடிச்சிங்க அதே மாதிரி இது டாட்டோட டிஸ்டன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். திருப்பியும் 2வது தையல் போடும்போது அந்த டாட் அப்படியே மடிச்சு விட்டு அது மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது சைடில் வந்து டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நாச்சஸ் போட்டிருக்கோம்ல, அங்கிருந்து மடிச்சுட்டு இது வந்து 1/4 இன்ச் மட்டும் இந்த டாட் பிடிச்சிங்கன்னா போதும். எல்லா டாட்டுமே வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து திருப்பி வந்து எதுவும் தையல் பிரிஞ்சதுன்னா போட முடியாது. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டாட். இப்போது சென்டர் டாட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த டாட்டோட எண்ட் பாயிண்டில் வச்சு ஷார்ப்பாக அதுக்கு நேராக வந்து ஆர்ம் ஹோல் டாட் வந்து பிடிச்சிக்கணும். இப்போ ஆர்ம் ஹோல் டாட் வந்து
1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கணும். இப்போ ரெண்டுமே வந்து பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி அந்த சைடும் டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த சைடு டாட் பிடிச்சாச்சு. இதே மாதிரி அந்த சைடும் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பேட்டர்ன் கட் பண்ணும்போதே இந்த டாட் எல்லாம் மார்க் பண்ணி நாட்ச் போட்டு வச்சுட்டிங்கன்னா தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சுது. இப்போ பட்டி பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டி பார்ட்டுக்கு வந்து 3 லேயர் தேவைப்படும். ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டும் உள் சைடும் வந்து ப்ளவுஸோட பீஸே இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து கம்மியாக இருக்குங்காட்டி நான் ஃப்ரண்ட் மட்டும் ப்ளவுஸோட கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் வந்து ஃப்ரண்ட் சைடு எதுன்னு சொல்லி 2 சைடும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் ரைட் லெஃப்ட் வந்து மாறாமல் கரெக்டாக வரும். இப்போது ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட கிளாத்து, அதுக்கப்புறம் உள் சைடு எந்த கிளாத் வரணுமோ அது, அதுக்கப்புறம் சென்டரில் நீங்கள் என்ன கலர் கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல. நான் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வேறு கலரில் வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட கிளாத்து, செகண்ட் லேயர் வந்து ப்ளவுஸ் கிளாத்தே இருந்து அது வச்சுக்கோங்க. இல்லைன்னா உள் சைடு வந்து வேறு கிளாத் இருந்தாலும் வச்சுக்கலாம். தேர்ட் லேயர் சென்டரில் எந்த கிளாத் வரணுமோ அந்த கிளாத்தை வந்து மேலே வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தைச்சு திருப்பும் போது இந்த க்ரீன் கலர் கிளாத் கரெக்டாக சென்டரில் வந்துடும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ப்ளவுஸோட கலர் கிளாத்தே வந்து வந்துடும். இப்போது நம்ம சீம் அலவன்ஸ் கீழே தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் நாட்ஸ் போட்டிருக்கோம். அந்த 1/2 இன்ச்சில் 2 சைடும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை லைனிங் சைடு திருப்பி விட்டு லைனிங் மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க. இப்போ ப்ளவுஸோட கிளாத் மேலே இருக்கா, இப்போ சுற்றியுமே வந்து இந்த கிளாத்தை அட்டாச் பண்ணுற மாதிரி சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழே இருந்து சுற்றியுமே வந்து ஒரு தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி இன்னொரு சைட் லைனிங்கையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே தைச்ச 1/2 இன்ச் பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லைனிங் சைடு வச்சு மேலே படிமான தையல் போடணும். அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை சுற்றியும் மேலே வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ பட்டி பார்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஆல்ரெடி டாட் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த பட்டி பார்ட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரைட் லெஃப்ட் கரெக்டாக வந்து பட்டி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே ஃப்ரண்ட் பார்ட்டையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்போது இதை மேலே அப்படியே நல்ல பக்கத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு நல்ல பக்கம் வச்சிங்கன்னா இப்போ கெட்ட பக்கத்தில் தையல் போட்டுக்கலாம். நம்ம தைக்கிறதுக்காக எவ்வளோ அலவன்ஸ் விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பட்டியை ப்ளவுஸ் பார்ட் மேலே வச்சு தையல் போட்டுருங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஹூக் பீஸ் வி பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ச் பீஸ் ஃபோல்டிங்கில் எடுக்கிறது வந்து வி பீஸு, அது வந்து உள்ளே வச்சு மேலே திருப்பணும். இந்த சைடு வந்து ஹூக்குக்கு வந்து 1 இன்ச்சில் ஃபோல்டிங்கில் 1 இன்ச் இருக்கணும். இதை வந்து மேலே வச்சு உள்ளே திருப்பணும். இப்போது 1 இன்ச் பீஸை மேலே வச்சுட்டு 1/4 இன்ச் ஒரு பாயிண்டில் வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு கீழே வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். அந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி இப்போ மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இப்போது தையல் போட்டதோட அப்படியே உள்ளே திருப்பி இப்போ கீழே இருந்து சுற்றியும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஹூக் பீஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும், அதனால கிளாத் வந்து அடித்து உள்ளே திருப்பிடணும். இப்போ ஹூக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. வி பீஸ்க்கு வந்து உள் சைடாக வச்சு அடித்து வெளியே திருப்பணும். இப்போ அதுவும் அப்படி தான் 1/4 இன்ச் வந்து கீழே கிளாத்தை எக்ஸ்ட்ராவாக வந்து விட்டுருங்க. மேலே வந்து கிராஸ் பீஸ் கொடுப்போம், அதனால கீழே மட்டும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டுட்டு இப்போது நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலே இதை ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த தையலை விட்டு ஒரு லைன் மட்டும் ஒரு இவ்வளோண்டு உள்ளே தள்ளி வச்சுருங்க. இப்போ தையல் மட்டும் மறைச்சிருக்கணும், ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடாது. கீழே வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அதை லாஸ்ட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் தான் லாஸ்ட்டாக நம்ம நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் அடிச்சுக்கலாம். இப்போ ஹூக் பீஸை இப்படி மேலே வச்சு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேக் பார்ட் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்ல பக்கம் விரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி
வச்சு மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணி மேலே 1/2 இன்ச் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்ட் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் சைடுன்னு வந்து மார்க்கிங் போட்டு வச்சுருப்போம். கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். நம்ம சென்டர் நாட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து அந்த ப்ளவுஸில் சென்டர் தையல் மேலே கரெக்டாக நாட்சை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர்லேருந்து தையல் போட ஆரம்பிச்சு நீங்கள் சென்டர்லேருந்து தையல் போட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போது இந்த சைடு திருப்பி வச்சு இந்த சைடு வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது எடுத்து மாற்றி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டரில் இருந்து அந்த பக்கம், அதுக்கப்புறம் திருப்பி வச்சு இந்த பக்கம் தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த தையல் மேலேயே 2 சைடும் இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இது போட்டு முடிச்சுட்டு கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா, இப்போது இந்த கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிராஸ் பீஸ் வந்து இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு எல் மாதிரி ஜாயின் பண்ணும். இப்படி கிராஸ் பீஸ் வந்து நிறையா பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கழுத்தை சுற்றி எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் கிளாத் இருக்குல்ல, ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கிராஸ் பீஸோட நல்ல பக்கத்தை ப்ளவுஸோட நல்ல பக்கம் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு அட்டாச் பண்ணுங்கள். இப்போது 1/4 இன்ச்லேயே வந்து அப்படியே சுற்றியும் அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு தைச்சிட்டே வாங்க. இப்போ முடிக்கும் போதும் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த கழுத்து ஷேப்பெல்லாம் வரக்கு இந்த டேர்னிங் இருக்க இடத்துலலாம் வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேலே 1/4 இன்ச் விட்டதை உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த தையல் போட்டிருக்கோம்ல, இந்த தையல் போட்ட கிளாத் வந்து சென்டராக வச்சிங்கன்னா தான் திக்னஸ்க்காக சென்டராக வச்சு கிளாத் அப்படியே உள் சைடு ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணால் போதும். அந்த பிசிறு வந்து நம்ம திருப்பி ட்ரிம் பண்ணிட்டு தான் வந்து தையல் போட போகிறோம். அதனால் ஒரே ஒரு ஃபோல்டிங் பண்ணி சுற்றியும் வந்து அடிச்சுக்கோங்க. இப்போது அடித்து முடிச்சுட்டு உள்ளே வந்து நம்ம இப்போ எக்ஸஸாக வந்து கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்தை வந்து இந்த தையலோட ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ஃபோல்டு பண்ணி 2 தையல் போட்டாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணிவிட்டு ஹெம் பண்ணாலும் ஓகே. இப்போது நான் வந்து மடித்து 2 தையல் போட்டு எடுத்திருக்கேன். அந்த தையலோடு அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி எட்ஜில் 1 1/4 இன்ச் தள்ளி 1 2 தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். அது போடும்போதே இங்கே வந்து நம்ம சும்மா வி பட்டி மட்டும் வச்சுருந்தோம். இது முடிச்சுட்டு தான் இந்த வி ஷேப் வந்து அடித்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு ஹிப்போட மெஷர்மெண்ட்டை வந்து அளவு ப்ளவுஸில் திருப்பி ஒரு வாட்டி அளந்துக்கலாம். இப்போ வி பார்ட்லேருந்து அந்த வி ஷேப்பை மட்டும் விட்டுருங்க. அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு அளங்க. இப்போ வந்து 28.5 வந்துச்சா, அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடுக்கு வந்து 7.1 இன்ச் வந்து வரும். அதே மாதிரி 4 சைடும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேக் பார்ட்டை ஃபோல்டிங்கில் பண்ணிவிட்டு 7.1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த மார்க்கிங்கை பேக் சைடும் மார்க் பண்ணிட்டேன். இது மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 சைடும் பேக் சைடு 2ம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ்லேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம மார்க் பண்ணது ஈக்குவலாக வச்சு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பின் குத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த தையலும் ஈக்குவலாக வரணும். மேலே ஸ்லீவ் வந்து ஈக்குவலாக வரணும். இப்போ பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம நாட்சஸ் போட்டிருப்போம், ஸ்லீவில் மார்க் பண்ணியிருக்கோம், கீழே வந்து ஹிப் கிட்டையும் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 லைனையும் வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக இந்த நாட்சஸ் மேலே தான் தையல் வரணும். இப்போது ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணது 2 ஈக்குவலாக வைங்க. மேலே ஸ்லீவ் வந்து ஈக்குவலாக வச்சுட்டு ஸ்லீவ் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே மார்க்கிங் சென்டரில் நாட்ச் போட்டது 3ஐயும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இது வந்து தெரியலனா இப்போ நான் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன்.
இதே மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இப்போ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பிரித்து விட்றதுக்காக 2 தையலோ 3 தையலோ தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போது சைடில் வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவும் பாடியும் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே கரெக்டாக இப்படி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரணும். இனி அந்த ஸ்லீவ்க்கு வந்து ஹெம் பண்ணிவிட்டு ஹூக் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.